முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணையை தூர்வாருவதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணையை தூர்வார வேண்டியதன் அவசியம் குறித்து கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையின்படி பேச்சிப்பாறை அணை, வைகை அணை மற்றும் பல்வேறு ஏரிகளை தூர்வாருவதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மாண்புமிகு அம்மாவுடைய மேலான ஆணையினை ஏற்று வைகை, பேச்சிப்பாறை, மேட்டூர், அமராவதி நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு ஆகிய நீர்நிலைகளை தூர்வாருவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல், சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த ஆய்வுப் பணிகளை விரைவுபடுத்துதல், ஒப்பந்த புள்ளி கோருதல் தொடர்பான ஆவணங்கள் தயாரித்தல், ஒப்பந்த புள்ளிகளை மதிப்பீடு செய்ய உதவுதல், திட்ட மேலாண்மை குறித்த ஆலோசனை பணிகள் தொடர்பான விரிவான அறிக்கைகளை வேப்கோஸ் என்ற மத்திய அரசின் நிறுவனம், அதாவது வாட்டர் அண்ட் பவர் கன்சல்டன்சி சர்வீசஸ் என்ற மத்திய அரசினுடைய நிறுவனத்திற்கு ஆலோசனை பணிகள் வழங்குவதற்காக, திட்ட மேலாண்மை குறித்த குறிப்புகளை தயாரிப்பதற்காக அந்த நிறுவனத்திற்கு அரசாணை நிலை எண் 200 பொதுப்பணித்துறை நாள் 29/11/2014 மூலம் 8,34,83,480 ரூபாய்க்கு நிதி ஒப்பளிப்பு செய்து மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டிருக்கின்றார்கள் என்பதனை ஏற்கனவே நான் விரிவான அறிக்கையை தந்திருக்கின்றேன். கூடுதலாக மாண்புமிகு அம்மாவுடைய மேலான ஆணையினை ஏற்று ஏரிகள் புனரமைக்கும் பணி, அதாவது மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேலான ஆணையினை ஏற்று தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற 14,098 ஏரிகளில் கடந்த 4 ஆண்டுகளில் 3,430 ஏரிகளில் தூர்வாரப்பட்டு புனரமைக்கப்பட்டு நவீனப்படுத்தப்பட்ட பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றன என்பதனை கூடுதல் தகவலாக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வாறாக பணிகள் முடிக்கப்பட்ட சில ஏரிகளின் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஆய்வுகளின் முடிவில் நீர் கொள்ளளவு திறன் 4 விழுக்காடு முதல் 7 விழுக்காடு வரையில் அதிகரித்துள்ளது என்பதையும் அறிய முடிகிறது என்கின்ற தகவலையும் நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு, பேச்சிப்பாறை அணையினுடைய விரிவான திட்ட மதிப்பீடு வெப்கோஸ் நிறுவனத்துடன் வரப்பட்டவுடன் அந்த பணி விரைந்து மனநிறைவு அளிக்கின்ற வகையில் செய்து முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன்.